வேணும்ப்பா அப்படின்னு கொஞ்சம் வச்சிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது கடனை உடனே வாங்கி ஏதாவது ஒரு தொழிலை தொடங்க முயற்சி பண்ணுறோம். அப்படி தொழில் தொடங்க முயற்சிக்கிற போது அல்லது இரண்டாவதாக ஒரு வருமானத்தை உருவாக்க முயற்சி செய்கிற போது நிறைய இப்போ அதிகமாக என்ன பார்க்க முடியுதுன்னா உணவு கடைகள் திறப்பதை பார்க்க முடிகிறது. காஃபி ஷாப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஜூஸ் கடையாக இருக்கலாம். இப்படி பல்வேறு விதமான உணவு கடைகளை திறப்பதை நம்ம பார்க்க முடியுது. சமீப காலமாக ஒரு 7-8 வருஷத்தில் நிறைய பார்க்கலாம். நிறைய இடங்களில் ஒரு வருஷம் ஒரு கடை இருக்குது, அல்லது ஒரு 6 மாதம் கடை இருக்குது. பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த கடை இல்லை. தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இந்தியா முழுக்கவே அதிகம் ஓபன் பண்ற பிசினஸும் ஃபுட் பிசினஸ் தான், அதிகம் க்ளோஸ் பண்ற பிசினஸும் ஃபுட் பிசினஸ் தான். ரீசன் வந்து பிரான்ச்சைசியா ஓன் பிராண்டா அப்படிங்கிறது கிடையாது. இவங்க மெயினா வந்து தொழில் தெரியாம வராங்க, அது ஒண்ணு. இன்னொன்று வந்து ஆப்ரேஷன் காசு கையில் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது கடை ஆரம்பிக்கிறதுக்கு காசு இருக்கு, கடை நடத்துறதுக்கு காசு கிடையாது. இது 2 மேஜர் ரீசன். இன்னொன்று லொகேஷன். நல்ல லொகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஷோர்மா கடை ஓடுதுன்னா பக்கத்தில் போய் ஷோர்மா கடை போடுறது, ஒரு டீ கடை ஓடுதுன்னா ஒரு டீ கடை போடுறது, ஒரு பெரிய ஹோட்டல் நல்லா போகுதுன்னா இப்போ இங்கே பெரிய வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் 50 வருஷம் ஓல்டு ரெஸ்டாரண்ட் கோயம்புத்தூர்ல இருக்கு. அவங்க 3 கோடி ரூபா பண்ணுறாங்க. அவங்களுக்கு எய்த்தாப்புல 108 பேர் தோசை கடை போட்டான். அவனுக்கு வர க்ரௌட் உனக்கு வருமா அப்படின்னா அது வராது. கடை நீங்கள் தான் மூடிட்டு போகணும். 3 கோடி ரூபா சேல்ஸ் பண்ணால் மூடிட்டு போக மாட்டால. 1.5 லட்ச ரூபாய் இருந்தால் காஃபி ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் ஏமாந்தேன். அது ஒரு ஸ்கேம் சார். 1.5 லட்ச ரூபாயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபா வரைக்கும் எடுத்து விட்டுருவாங்க. அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் எதுவுமே அந்த காசுக்கான ஒர்த் இருக்காது. அந்த கருப்பட்டியில் வெள்ளை சர்க்கரை கலந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்கும். நிறைய பேர் கடை வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இதான் நடக்குது. இப்போ நிறைய பேர் ஏமாறுறாங்க. எல்லாருக்கும் மார்க்கெட்டிங் தான் ஆக்சிஜன். எங்கள் பிஸ்னஸ்க்குமே மார்க்கெட்டிங் தான் ஆக்சிஜன். அதாவது கரெக்டான விஷயத்தை மார்க்கெட் பண்ணால் பெட்டர். இன்னொன்று, நம்ம இர்ஃபான் அவர்களை திட்டுறோம், பெப்பா ஃபுட்டியை திட்டுறோம். இவங்களெல்லாம் தாண்டி வந்து இந்த பிஸ்னஸ் சேனல் இருக்காங்கல்ல, அவங்க பண்ணுற அநியாயம் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க, லட்சக்கணக்கில் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பிஸ்னஸ் சேனல் எல்லாமே நல்ல எண்ணத்தில் ஒருத்தன் பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. அஃப்கோர்ஸ் நம்ம பல லட்சம் வாங்கிட்டு மல்டிபிள் வீடியோஸ் போடுவாங்க. பிராண்டிங்கிறது தான், நீங்கள் திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ எல்லாருமே என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு மைண்ட் செட்டில் உள்ள எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து 4-5 பிஸ்னஸ் சேனலை ஃபாலோ பண்ணுறோம், சொந்தமாக பண்ணலாமா இல்லை ஃப்ரான்ச்சைசி எடுக்கலாமான்னு குழப்பத்திலே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல நம்மளை வந்து இந்த ரீல் வந்து மயக்கிடுது அப்படிங்கிறதா உண்மை. ரீலுக்கு மயங்காமல் கரெக்டாக ஃபேக்ட் செக் பண்ணிவிட்டு ஃப்ரான்ச்சைசி எடுங்க. சார், நான் கோல்ட் ஸ்மித் சார் பேசிக்காக. ஸோ நாங்கள் வந்துட்டு தென் மாவட்டங்களுக்கு நிறைய ட்ராவல் பண்ணுவோம் சார், குடுக்கல் வாங்கலுக்காக. அப்படி போகும்போது அந்த உணவு மீது மிக ஈர்ப்பு சார் எனக்கு. நான் நினச்சது கோயம்புத்தூரில் அதை கொண்டு வந்து சேர்க்கணும், ஆத்தென்டிக் தென் மாவட்ட ரெசிபிஸை வந்து சேர்க்கணும். எந்த டிஷ் ரொம்ப ஈர்த்துருச்சு உங்களை? சார், பொரிச்ச பரோட்டா வந்துட்டு கோயம்புத்தூரில் கொஞ்சம் டிமாண்டாக இருந்துச்சு சார். அப்போ இல்லை, அப்போ நாங்கள் பண்ணப்போ அது இல்லை. அதுதான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பொரிச்ச பரோட்டாவும் மதுரை எண்ணெய் சுக்காவும் கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்கணும். ஏன் மற்ற தொழிலோட உணவு தொழில் மீது எல்லாருக்கும் பயங்கரமாக ஈர்ப்பு இருக்குது? ஏன்னா எல்லாருக்கும் சாப்பிட தெரியும். ஏன்னா சிரிக்கிறதுக்காக சொல்ல, உண்மையாகவே வந்து எல்லாருக்குமே சாப்பிட தெரியும். அடிக்கடி ஹோட்டலுக்கு போகிறோம். ஒரு தேட்டருக்கு போனால் நம்ம யாரும் தேட்டர் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது இல்லை. ஒரு மாலுக்கு போனால் மால் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது. அஃப்கோர்ஸ் அதோட ஃபினான்ஷியல் இது இருக்குன்னு வச்சுங்களேன். நிறைய சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க எந்த தொழிலுமே நம்ம போகணும்னு நினைக்கிறது இல்லை. ஒரு தையல்காரர் இருக்காரு, என்னப்பா பயங்கரமாக கூட்டம் வருது, நம்ம தையல் கடை அனுப்பணும் யாராவது யோசிக்கிறோமா? சாப்பாடு தொழில் மீது தான் எல்லாருக்கும் ஈர்ப்பு அதிகம் இருக்குது. ஈர்ப்பு இருக்கிறது தப்பு கிடையாது. எந்த தொழிலாக இருந்தாலும் முறையாக கற்றுக்கிட்டு பண்ணணும், அவ்வளோதான். அதாவது கற்றுக்கிற இடத்துலையும் இப்போ நிறைய ஸ்கேம் நடக்குது. இப்போ கற்றுக்கிற இடத்துல எப்படி ஸ்கேம் நடக்குது அப்படின்னா, நான் ப்ராடக்ட் விற்கிறேன், நான் கார்ட்டி விற்கிறேன். இது நிறைய பேர் இப்போ வந்து ப்ராடக்ட் விற்கிறவங்க தான் கிளாஸே எடுக்கிறாங்க. இப்போ நாங்களாம் அந்த இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 20 வருஷம் இருந்து எங்களோட கோர் பிஸ்னஸ் அப்படின்னா டீச்சிங் தான். இப்போ நான் ப்ராடக்ட் விற்கவே நாங்கள் விரும்பலை, இதுதான் உண்மை. ஸோ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சார், நான் ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சார். ஸோ பேசிக்காக நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி, எனக்கு 15 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பக்கத்தில் அப்படியே ஒரு சீட்டு காலியாக எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடும். என்னடா பக்கத்துக்கு சுற்றி காலியாகிட்டு இருக்கு, நாளைக்கு எப்போ என் சீட்டு காலியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஸோ எனக்கு என்ன பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, எல்லோரும் மக்கள் அதிகமாக போகிற இடம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுட்டு ஏரியா வந்து எக்ஸைட்மெண்ட் பண்ணுச்சு. பக்கத்து சீட்டு காலியாகும் போது பயம் வருது, நியாயம்தான், இல்லைன்னு சொல்லலை. இது ஐடி பீப்புளுக்கு மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ எங்ககிட்ட வந்து பிடிஎஸ் படித்த டாக்டர் வராங்க. ஏன்னா கிளினிக்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. பல் டாக்டரோட கிளினிக்ஸ் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குன்னு இருக்கவும் பூரா பல் டாக்டர் படிக்கிறான். ஸோ அங்கே ஒரு காம்படிஷன் இருக்குது. அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாராலையும் லோகேஷ் கனராஜ் மாதிரி படம் டைரக்ட் பண்ண முடியல. அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எங்கிட்ட அத்தனை பேர் வந்திருக்காங்க. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டவங்களுமே நம்மகிட்ட வராங்க கிளாஸுக்கு. ஸோ வந்து ஐடி மட்டும் ஜாப் செக்யூரிட்டி இல்லைன்னு கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைனா, வேறு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வராங்க. இப்போ பெட்ரோல் பங்க் வச்சுருக்கேங்கிறாங்க, அடிஷனல் இன்கம்காக வராங்க. இப்போ அவ்வளவு பேரும் ஒரே இண்டஸ்ட்ரியை நோக்கி படையெடுக்கிறதுனால என்ன ஆகுது, இப்போ இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து அன்செக்யூர்டாக போயிடுச்சு.
இங்கே 10ல் 2 கடை தான் ஜெயிக்குது, 8 கடை அவுட்டு. ஸோ முறையாக கற்றுக்கிட்டு பண்ணுறது இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியம். பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கும், பட் அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து லாங் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருந்தது. என்ன கேட்டாலும் கிடைக்கும். நீ ஐஸ்கிரீம் கேட்டாலும் கிடைக்கும், ஃபலூடா கேட்டாலும் கிடைக்கும், தோசை கேட்டாலும் கிடைக்கும், இட்லி கேட்டாலும், சப்பாத்தி கிடைக்கும், ரைஸ் கிடைக்கும். எவ்ரிதிங் வாஸ் தேர் இன் தி மெனு, அண்ட் தட் இஸ் சம்திங் தட் ஐ ஷுட் நாட் ஹவ் டன். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் புதுசாக வரவங்க செய்கிற தப்பு என்ன அப்படின்னா, என் கடையில் எல்லாமே இருக்கணும், கஸ்டமர் இதை கேட்டாங்க, அதை கேட்டாங்க, இதை போடுறேன், அதை போடுறேன் அப்படின்னு எக்ஸ்ட்ரா மாஸ்டர்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டாந்து விட்டு எக்குத்தப்பா சம்பளத்தையும் கொடுத்து நட்டப்படுறாங்க. இப்போ ராமேஸ்வரம் கேஃபேலாம் எடுத்துங்க, ரொம்ப லிமிட்டடான மெனு இருக்கும். அதே மாதிரி நம்ம எம்டிஆர் ரெஸ்டாரண்ட், இப்போ பெங்களூர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான மெனு இருக்கும். நம்ம ஊர்லேயுமே நம்ம சென்னையில் உள்ள முருகன் இட்லி எல்லாமே எண்ணி 40 ஐட்டம் தான் இருக்கும். 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னா 1000 ஐட்டம் விற்று 1 கோடி சம்பாதிக்கலாம், 10 ஐட்டம் விற்று 1 கோடி சம்பாதிக்கலாம். ஸ்டாண்டாக 30லேருந்து 40 ஐட்டம் வச்சு நிறையா பேர் பெரிய பெரிய ஹோட்டலே ரன் பண்ணுறாங்க. கசகசன்னு போட வேண்டாம். இப்போ நிறையா பேர் நம்ம ஸ்டூடெண்ட்லாம் சொல்லுவாங்க, சார் நீங்கள் கற்றுக் கொடுக்குற எல்லா ஐட்டமே போடலாமான்னு. நான் அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. எனக்கே ஒரு நாள் ஸ்பெஷல்னு போட்டுங்க, வீக்கெண்ட் ஸ்பெஷல் போடலாம், தீபாவளி ஸ்பெஷல் போடலாம், அந்த மாதிரி போடுங்களே தவிர ரெகுலராக வந்து மெனு வந்து சின்னமாகவே வச்சுங்க தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். அரௌண்ட் 25 lakhs ஒரு 16 சீட்டர் ஹோட்டல். அதாவது நமக்கு வந்து என்னன்னா ரொம்ப நம்பிக்கையா இருந்தது. நான் நிறைய படிச்சிருக்கேன்டா, நான் எங்கெல்லாமோ போயிருக்கேன், பணம் இருக்கு, நான் காசு கொடுத்தனா வந்து வேலை செய்வாங்க, என்னையால எதனாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கர்வம் கலந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. நீங்க நினைக்கிற மாதிரி காசு கொடுத்தா வேலை பார்ப்பாங்களா அப்படின்னா, பொதுவாக எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் காசு கொடுத்தா தான் வேலை பார்ப்பாங்க. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அன்ஆர்கனைஸ்டான செக்டார். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மாதிரி நிறைய அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸ்டாஃப் பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் அனுபவத்தில் வருவாங்க. நிறைய அனுபவத்தில் வரவங்களுமே கொஞ்சம் அழிச்சாட்டியம் பண்ணுறது இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப சகஜம். ஏன்னா ஐடி ஃபீல்ட்லேருந்து நீங்கள் வரும்பொழுது ஒரு ஹெச்ஆர் ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு செக்டார்லேருந்து வரீங்க. ஸோ இது வந்து அன்ஆர்கனைஸ்ட் செக்டார். அதில் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் ஸ்டாஃபை வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் எதிர்பார்க்க முடியாது. என்னை நம்பி என் ஃப்ரெண்டு வந்து ஒரு 15 lakhs போட்டாங்க. அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு. இருந்தாலும் நான் வந்து அவங்களுக்கு நியாயம் செய்யலையே அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியா இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு 30-40,000 டியூ கட்டிட்டு தான் இருக்கேன் என் பர்சனல் லோன்ல. இந்த பர்பஸ்க்காண்டி எடுத்த லோனுக்காக நான் வந்து பணம் கட்டிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு இருக்கிற பெரிய குற்ற உணர்ச்சி என்னன்னா, என்னை நம்பி ஒருத்தங்க செய்தாங்களே அவங்களுக்கு நான் வந்து நியாயம் செய்ய முடியலையே. இது வரைக்கும் அவர் என்கிட்ட பணமே திருப்பி கேட்கவே இல்லை. ஆனால் எனக்கு வந்து லைஃப் டைம்ல எப்படியாவது வந்து திருப்பி பே பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கு. இந்த மாதிரி பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு அவர் ஃப்ரெண்டு வந்து உண்மையாகவே கொடுத்து வச்சிருக்கணும். யூஸ்வலாக இந்த மாதிரி பார்ட்னர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. நம்மகிட்டலாம் பசங்க வராங்க, ஒரு 50,000 ரூபாய் கடையை 2 பேர் ஆரம்பிக்கிறாங்க. கடை ஓடினாலும் பிரச்சனை, கடை ஓடாட்டியும் பிரச்சனை. கடை ஓடுனா என்ன பிரச்சனை, லாபத்தை எப்படா பிரிச்சுக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை வருது. கடையில் யார் அதிக நேரம் பார்த்துக்கிறா, கடையில் யார் அதிகம் இன்வால்மெண்ட்டோட இருக்கா அப்படிங்கிற பிரச்சனை வருது. நீ வர நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா சிக்கல் வருது. அதே மாதிரி பண விஷயத்தில் பேரண்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் பண்ணுறாங்க. கடை ஓடினாலும் இந்த ப்ராப்ளம் இருக்குது, கடை ஓடல அப்படின்னா நட்டத்தை யார் பேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ப்ராப்ளம். இப்போ எங்கள் புரோட்டா மாஸ்டர் இருப்பார், கடை நல்லா ஓடலைன்னா சந்தோஷமாக இருப்பார். கடை ஓடுது, ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 கிலோ மாவு போடணுன்னு வைங்களாம், சிரிக்கவே மாட்டார். கடை ஓடலைன்னா ஸ்டாஃப் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த இண்டஸ்ட்ரியில் 20 வருஷம் இருந்ததுனால நிறையா பார்த்துருக்கேன். கடை ஓடலையா ஃபோன் பார்ப்போம், பக்கத்தில் நம்ம வேலையை ஏதாவது கடையில் நமக்கு ஏதாவது வேலை இருந்தால் போயிட்டு வருவோம், இப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்லாம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க. கடை ஓடாட்டி வருத்தப்படுற ஒரே ஆள் வந்து ஓனர் தான். அதே மாதிரி கடை ஓடினாலும் சந்தோஷப்படுற ஒரே ஆள் ஓனர் தான். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது வேலைக்கு போயிட்டே நீங்கள் பிஸ்னஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டான ஆளை போட்டு பார்க்கணும், இல்லாட்டி சிக்கல் தான். திருட்டு நடக்கத்தான் செய்யும். ஹோட்டல் மட்டும் இல்லை, எல்லா தொழிலையுமே திருடனாலும் திருடத்தான் செய்வோம். திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நானே பல இடங்களில் பார்த்துருக்கேன். ஓனர் இருக்கும்போது விழுந்து விழுந்து வேலை பார்ப்பாங்க, ஓனர் இல்லாமல் போது பெருசாக வேலை பார்க்க மாட்டான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ரிஃபரேஜை குறைக்கணும். வேலை திருட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, சம்பளம் வாங்கிட்டு சோம்பேறித்தனமாக இருக்குது, சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்காம ஃபோனை நோண்டிகிட்டு இருக்குது, இதெல்லாமே நம்ம இருந்தால் தான் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்டில் படுத்துக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் கரெக்டாக நடக்கணும்னு நினச்சிங்கன்னா நடக்காது. ஃபஸ்ட்டு டே வந்துட்டு அந்த கடை ஓப்பன் பண்ண அன்றைக்கி 32,000க்கு ஓடிச்சு. அதுக்கப்புறம் 4 மாதம் 5 மாதம் கழிச்சு நம்ம ஒரு ஜான்வரி மந்த் வரும்போது 1,500 ரூபா 2,000 ரூபாய்க்கு தான் ஓடிச்சு. அந்த அளவுக்கு கம்மியாக தான் போச்சு. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா கடை ஆரம்பித்த உடனே பொறுமையாக இருப்பாங்க. கடை ஆரம்பித்த உடனே பெருசாக ஓடிடாதுப்பா. எல்லா பிஸ்னஸுமே அப்படி தான். இப்போ என்ன, இந்த ரீல்ஸ் போகிறதுனால கடை தொடர்ந்தோன்னு கூட்டம் பிச்சுக்கிட்டு வருது. ஒரு சொல்கிறாருல, முதல் நாள் 32,000 பண்ணேன், 33,000 பண்ணேன்,
5 மாதம் கழிச்சு 1500 பண்ணேன்னு, இன்னொரு 5 மாதம் கழிச்சு ஒன்றுமே ஓடாது. அதாவது மாதம் 30,000 40,000 கொடுத்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஓரளவுக்கு க்ரௌடு வரும். அதுவும் இந்த ரீல்ஸ் போடுறவங்க காசு கொடுக்குற அளவுக்கு வருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான்.